இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாவே இறைவன் யூதா மக்களும் இஸ்ராயல் மக்களும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக குறிப்பாக இறைவாக்கினர்கள் வழியாக யூதா மக்களே, இஸ்ராயல் மக்களே, நீங்கள்லாம் என்னுடைய பார்வையில் இப்படி தான் இருக்கிறீங்க அப்படின்னு மிக அழகாக இறைவாக்கினர்கள் வழியாக தொடர்ந்து அவர் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். இப்போ ஒரு வேளை நம்மை பார்த்து ஒரு சின்ன கேள்வி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவார், விரும்புவார். இது ஒரு வேளை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த நாளிலே மிக குறிப்பாக 2024ஆம் ஆண்டு இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்னவென்று சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லை. கடந்த வாரம் கூட ஒரு குடும்பத்தாரோடு குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பேசி கொண்டிருந்த பொழுது ஏறக்குறைய 18 ஆண்டுகளில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போ இன்றைக்கி எல்லாம் இருக்கிறது மனிதனுக்கு, ஆனால் குழந்தை செல்வங்கள் இல்லை. அன்புக்குரியவர்களே, அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த குடும்பத்தினுடைய அந்த அவர்களுடைய அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்ச்சிகளை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அந்த குழந்தை இல்லாத அந்த குடும்பங்கள் ஒருவேளை அவங்களுடைய குடும்பத்திலோ அல்லது உறவுகளிலோ அப்படி அவர்களோடு நாம் பயணிக்கின்ற பொழுது தான் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் என்பது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, அப்போ ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி யாவே இறைவன் அவர் விருப்பப்படுகிறார். யூதா மக்கள் எப்படி இருக்கணும், இஸ்ராயல் மக்கள் எப்படி இருக்கணும், என்னுடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எல்லாம் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு அப்பா அம்மா தன்னுடைய குழந்தை எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி தவம் இருந்து பெற்றெடுத்த அந்த குழந்தை செல்வங்கள் சில நேரங்களில் தாய் தந்தையர் அவங்க விரும்புவது போல் அவங்களுடைய வாழ்க்கை வாழாத பொழுது, இன்றைக்கி நம்முடைய பங்கிலே கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி ஆண்டவர் இந்த நொடி பொழுது கொடுத்த ஒரு உள் உணர்வு நம்முடைய வளர் இளம் பருவத்தினர், ஒரு வேளை ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், பலிபீடம், இந்த பலிபீடத்துக்கு அருகாமையில் அவர்கள் முன்னாடி வந்து நிற்கிறது. இதுவே நம்முடைய இளைஞர்கள் சில நேரங்களில் இளம் பெண்கள் கூட முன்னாடி வந்துடுறாங்க. ஆனால் பல ஆலயங்களில் அந்த இளம் பெண்களும் ஆண்டவருக்கு அவங்க அருகாமையில் இருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இப்போ அன்புக்குரியவர்களே, நம்முடைய வளர் இளம் பருவத்தினரை பார்க்கின்ற போது ஆலயம், பலிபீடம், அதை சுற்றி அவங்க அமர்வதற்கான ஒரு சூழ்நிலையை இன்று நீங்களும் நானும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். கடவுள் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அப்படி இளைஞர்களோ அந்த இளம் பெண்களோ வழிபாட்டில் பங்கெடுக்காத பொழுது அந்த ஆண்டவரோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப மனம் கசந்து குழந்தை பருவத்திலிருந்து நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் ஒரு வழிபாட்டில் திருப்பள்ளியில் என்னுடைய இளைஞன் பங்கெடுக்க முடியாமல் கஷ்டப்படுறானே, நானும் என்னென்னவோ செய்து பார்க்கிறேன். ஒரு சின்ன உதாரணம், அல்லது கல்விக்காக நிறைய பல லட்சங்கள் சில நேரங்களில் நம்ம செலவழிக்கிறோம். நம்ம விரும்பினது போல் அந்த குழந்தை செல்வங்கள் அந்த அவங்களுடைய ஒரு வேளை பள்ளியிலேயோ அல்லது கல்லூரியிலேயோ நாம் விரும்புவது போல் ஒரு ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது சில நேரங்களில் சில பெற்றோர்கள்லாம் பிலாத்துவை போல் கை கழுவி விட்டுறான். இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அன்புக்குரியவர்களே, அப்படி ஒரு வேளை கை கழுவி விடக்கூடிய அந்த பெற்றோர்கள் கூட தங்களுடைய குழந்தை செல்வங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவங்களோடு சேர்ந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஆண்டவர் இறை வார்த்தை வழியாக, குறிப்பாக இறைவாக்கினர் எரேமியா வழியாக யூதா மக்களும் இஸ்ராயல் மக்களும் என்னுடைய பார்வையில் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத எரேமியா புத்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் நமக்கு மிக அழகாக சொல்கிறார். ஒருவேளை இது யூதா மக்களுக்கும் இஸ்ராயல் மக்களுக்குமா அல்லது யூதாவுக்கும் எருசலேம் மக்களுக்கு மட்டுமானா இல்லை, இன்றைக்கி வாழக்கூடிய நமக்கும் இந்த இறை வார்த்தைகள் பொருந்தும். நம்ம கடவுளுடைய பார்வையில், யாவே இறைவனுடைய பார்வையில் அல்லது மூவர் இறைவனுடைய அந்த பார்வையில் நம்ம எப்படி இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இந்த இறை வார்த்தை நம்ம வாசிப்போம். எரேமியா புத்தகம் 13வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை, ஜெரேமியா சாப்டர் 13 verse 11 வாசிப்போம் இந்த இறை வார்த்தையை.
கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி இருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டர் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்க செய்தேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். ஓகே, அன்புக்குரியவர்களே, இப்போ இன்றைக்கி எரேமியா இறைவாக்கினர் வழியாக முதல் வாசகத்தில் மிக அழகான ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. ஒரு இடைக்கச்சை, அது நார் பட்டாலான ஒரு கச்சையை வாங்கிக்குவோம், இடுப்பில் கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா மக்களும் அதை பார்க்கும்படியாக அவர் அந்த கச்சையை இடுப்பில் கட்டுறாரு. இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற, தண்ணியில் போடாத, ஏன்னா தண்ணியில் போட்டால் சுருங்கிரும் சில நேரங்களில். ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணிலாம் போடாத, அந்த கச்சையை நீ உன்னுடைய இடுப்பில் கட்டிக்கும், அதை எடுத்துகிட்டு போய் பாறையில் நீ மறைச்சி வச்சிரு. கொஞ்சம் நாள் கழித்து போய் அவர் எடுத்து பார்க்குறார், அது ஒன்றுமே இல்லாத ஒரு எதுக்குமே பயனற்றதாக இருக்கிறது, இற்று போய் விடுகிறதுன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவருடைய பார்வையில் அந்த இடைக்கச்சை எவ்வளவு நெருக்கமாக ஆண்டவரோடு இருக்கிறதோ அதுபோல் யூதா மக்களும் இஸ்ராயல் மக்களும் ஆண்டவரோடு அப்படி ஒன்றித்து இருக்கணும். என்னுடைய பெயர் விளங்கும்படி, என்னுடைய மாட்சி விளங்கும்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்ன்றது தான் என்னுடைய ஒரிஜினல் பிளான், அதான் என்னுடைய திட்டம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த இற்றுப்போன இடைக்கச்சையை போல் நீங்கள் இருக்கிறீங்க, எனக்கு செவிசாய்க்க மாட்டீங்க. இன்றைக்கி எத்தனை பெற்றோர், எத்தனை தாத்தா பாட்டிகள் கண்ணீரோடு கூட என்னுடைய குழந்தை சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டான். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இன்றைக்கி நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். நாமெல்லாம் இன்னுமே அப்பா அம்மாவை, தாத்தா பாட்டியை, பெரியவங்களெல்லாம் மதிக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய தாத்தா பாட்டிகளெல்லாம் நம்ம கடவுள் பக்தி உள்ளவர்களாக, கடவுள் பயம் உள்ளவர்களாக நம்ம கடவுளுடைய அருகாமையில் கொண்டு வந்தான். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி இந்த இடைக்கச்சை இருக்கிறதோ அதுபோல் நம்ம கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும். என் பெயர் விளங்கும்படி, என்னுடைய மாட்சிமை விளங்கும்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அப்படி இல்லை, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, தூய ஆவியானவருடைய அந்த நவநாள் ஒவ்வொரு வாரமும் நம்ம திங்கட்கிழமையில் கொண்டாடுகிறோம். ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக. ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. சில நேரங்களில் சில இயலாமைகள், பலவீனங்களினாலே ஒருவேளை நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கலாம். இன்றைக்கி இறை வார்த்தை வழியாக, இறைவாக்கினர் எரேமியா வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள்லாம் இப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், நான் விரும்புகிறேன், என்னுடைய திட்டம் அதுதான். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்து பாருங்கள். அந்த இடைக்கச்சையை போல் கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் விரும்புகிறார். கடவுளுடைய ஒரு மாட்சிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவிகளாக நாம் இருக்கணும்னு நான் விரும்புகிறார். தூய ஆவியானுடைய இந்த நவநாள் திருப்பலியிலே ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த அவர் விரும்புவதெல்லாம் ஒன்றை ஒன்று நாம் ஆம் என்று சொல்ல வேண்டும். தவறு இருந்தாலும் ஆண்டவருடைய அந்த அருளை பயன்படுத்தி மீண்டுமாக ஆண்டவர் விரும்புவது போல் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இதை தொடர்பிருக்கும் இந்த திருப்பலியிலே கடவுளை உடைய திட்டத்திற்கு ஏற்ப நான் செயல்பட என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை இப்போ நான் இற்று போயிருக்கலாம், நான் இற்று போயிருந்தாலும் கூட என்னை பயன்படுத்த உம்மால் முடியும் என்று நம்மை முற்றிலுமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம்.